வணக்கம். indiadirect.in வர்த்தக செய்திகள். இன்னைக்கு நிறைய செய்திகள் நம்ம பேசணும். ஸ்பெசிஃபிக்காக சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, நிறைய கச்சன்னு செய்தி இருக்கு. பட் அதுல முக்கியமான செய்தி மட்டும் நான் பேசுறேன். ஒண்ணு. ரெண்டாவது வேலை வாய்ப்பு. ரைட், நிறைய பேத்துக்கு வேலை போயிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயமாவும் நம்ம சின்ன ஒரு டிபேட் மாதிரி வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் அதுல இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாமே. இன்ஃபோ ஏஜ் உங்களுக்கு தெரியும், ரைட்? naukri.com வெப்சைட். ஸோ எல்லாருமே வேலைக்கு அங்கே தான் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. நான் இப்போ ரீசெண்டாக என் கிளைண்ட்ஸ்க்கெலாம் சரி, எனக்கும் சரி, நான் நௌக்ரி வாங்கினேன், அந்த ஸ்டாக் வாங்கினேன். எனக்கு மண்டை வேற மாதிரி வேலை பண்ணுச்சு. நிறைய பேருக்கு லே ஆஃப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த லே ஆஃப் ஆகிறவங்க எல்லாமே ஜாப் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நௌக்ரி மூலமாக அப்ளை பண்ணுவாங்க. அண்ட் அதனால ஸ்டாக் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றது என் மனசில் ஓடிச்சு. ஸோ நம்ம திங்கிங் இப்படி சார்ட் எடுத்துக்கிட்டோன்னா அது டெய்லி சார்ட்ல ஒரு பிரேக் அவுட் சினாரியோ இருந்துச்சு. அதே மாதிரி வீக்லியும் சரி, மந்த்லிலையும் சரி ஒரு பிரேக் அவுட் சினாரியோ இருந்துச்சு. நான் என்னைக்கு வாங்கினோன்னா அடுத்த நாள்ல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அபவுட் 8-9% கீழே விழுந்துருக்கு. நியூஸ் என்ன வருதுன்னு சொன்னா, மோஸ்டா ஐடி செக்டார்ல தான் ஹையரிங் நடக்குது. பட் ஐடி செக்டார்ல லாஸ்ட் 3 months ஹையரிங் ஆல்மோஸ்ட் ஃப்ரீஸ்ல வச்சிருக்காங்க. ரைட்? ஸோ ரெவென்யூ அவங்களுக்கு எங்கேருந்து வரும்? ஸோ நம்ம ஒரு மாதிரி திங்க் பண்றோம், பட் ரியாலிட்டி வேற மாதிரி இருக்கு. பட் சார்ட் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டா எது வேணா இருக்கட்டும், உங்களோட திங்கிங்கோட சார்ட் ரீடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார்ட்ல டே சார்ட்ல ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இன்ஃபோ ஏஜை நான் ஸ்டாப் லாஸ் போட்டாகணும். அது எங்க போடணும், எவ்வளோ லாஸை ஹிட் பண்ணும்ன்றது இருக்கு. பார்க்கலாம். இது மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் உத்தம்ஸ் பார்வையில் நான் வச்சிருக்கிறேன். ஸோ டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது ஜனவரிக்கான ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் 0.27 வந்திருக்கு. இது டிசம்பரை கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் மாதம் 0.73 இருந்துச்சு, ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ கம்மியாக இருக்கு. இது ஒரு விதத்தில் நல்லது. ஸோ இதுக்கான எதிர்வழி தான் உங்களுக்கு தெரியும், இன்ஃப்ளேஷனும் கம்மியாக இருக்கு. அண்ட் இதுக்கு அடுத்த நியூஸ் ஐஜிஎல், இந்திர பிரசாத் கேஸ் லிமிடெட். இது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்கனைசேஷன். அண்ட் இவங்க ஒரு ரினியூவபிள் எனர்ஜி, ஏதோ ஒரு ரினியூவபிள் எனர்ஜியை டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. இன் பர்டிகுலர் சோலார் எனர்ஜி. இவங்க இவங்களோட கோர் பிஸ்னஸ் என்ன ஆகுதுன்னு எடுத்திங்கன்னா, சிட்டி கேஸ் இருக்குல்ல. இப்போ நம்ம வீட்டிலலாம் மோஸ்டா சென்னையிலலாம் சென்னை ஆகட்டும், தமிழ்நாடு பூராவே ஆகட்டும், சிலிண்டர் எடுத்துட்டு வீட்டில் கொடுக்குறாங்க. நார்த் இந்தியாவிலலாம் நிறைய இடத்துல, மெயினாக பாம்பே எடுத்துங்க, டெல்லி எடுத்துங்க, வீடு வீடுக்கு தண்ணி பைப் லைன் மாதிரி கேஸ் பைப் லைன் இருக்கு. அந்த கேஸ் பைப் லைன்ல மீட்டர் இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் எவ்வளோ கேஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான பில் கட்டிக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. கடைசி நேரத்தில் சிலிண்டர் தீர்ந்து போச்சுன்ற கதை சொல்ல முடியாது. ஸோ இவங்க அது மாதிரி சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஓடுது. பயோகேஸ் அண்ட் எல்என்ஜி, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ். இது மோஸ்டாக பெட்ரோல் பங்க், அதாவது எல்என்ஜி பங்க்குக்கு பைப்லைன் மூலமாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரினியூவபிள் எனர்ஜியில் வர போகிறாங்க. பார்க்கலாம். சோலார் எனர்ஜியை வச்சுட்டு இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது பார்க்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பிபிசிஎல்லும் ரினியூவபிள் எனர்ஜியில் வராங்க. எங்கே வராங்க? கொச்சி ஏர்போர்ட்டில், கொச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இவங்க கிரீன் ஹைட்ரஜன் சப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ கிரீன் ஹைட்ரஜன் என்ன பண்ணுறாங்க? சோலாராக இருக்கும், விண்ட் எனர்ஜியாக இருக்கும், இல்லை ஹைட்ரோ எனர்ஜியாக இருக்கும். இந்த 3லேருந்து ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் மூலமாக தண்ணியை எடுத்து எலக்ட்ரோலிசிஸ் போட்டு அந்த வாட்டரை 2ஆக பிரிப்பாங்க, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். அந்த ஹைட்ரஜனை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். கார் ஓட்டுறதுக்கு, பிளெயின் ஓட்டுறதுக்கு. இப்போதைக்கு பிளெயின் அது கிடையாது, பட் கார் ஓட்டுறதுக்கோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணுறாங்க கொச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில். நல்ல விஷயம். கிரீன் ஹைட்ரஜன் பெரிய லெவலில் இந்தியாவில் இப்போதைக்கு ட்ரையல் ஓடிட்டு இருக்கு. ரிலையன்ஸ் இன் பர்டிகுலர் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிரீன் எனர்ஜி பண்ணல, கிரீன் ஹைட்ரஜன் பண்ணல, ஆனால் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது கன்வென்ஷனல் கேஸ் எரிச்சோ இல்லை பவர் சப்ளையோ கொடுத்தோ. பட் போகிற போக்கில் பெரிய லெவலில் அவங்க சோலார் பவர் பிளான்ட் போட்டுட்டு இருக்காங்க.
விண்ட் எனர்ஜி செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து வர பவரை ஃபியூச்சர் டேட்டில் வந்து இது செட்டப் பண்ணுவாங்க. பட் இம்மீடியட்டாக பவர் தானே, இந்த பவரை பிடிங்கி அந்த பவர் சொரிக்க வேண்டியது தானே. ஸோ ப்ரௌன் எனர்ஜிலேருந்து ப்ரௌன் ஹைட்ரஜன்லேருந்து க்ரீன் ஹைட்ரஜன் வர்றது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் பேசிக்காக ஸ்கேல் அப் ஆஃப் தி சைஸ் அது வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா இந்த ஹைட்ரஜன் விஷயத்தில் வந்து வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஆக போகுது. அது ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்மளோட தலையெழுத்து, அதாவது இந்தியாவோட தலையெழுத்து வந்து டோட்டலாக மாறும். நம்மளோட மேஜர் ஆல்மோஸ்ட் 50-55% ஆஃப் அவர் ஏர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனர்ஜி செக்டாரில் தான் நம்ம போகிறோம். ஆல்மோஸ்ட் $155 to $160 billion நம்ம வந்து ஒர்த் இம்போர்ட் பண்ணுறோம். இதுக்கு அடுத்தபடியாக கோல்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது, நம்ம தான் வந்து டிசைட் பண்ணணும் கோல்டு வாங்கணுமா வேணாமான்றது. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் டொமஸ்டிக் பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் ஜனவரி மாதத்தில் ஆல்மோஸ்ட் 3,93,000, ஒரு 7,000 கம்மி, ஆல்மோஸ்ட் 4 லட்சம் கார் வந்து ஹோல்சேலில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஹோல்சேலில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரீட்டைல்லையும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதில் வந்து ஒரு கெட்டதும் இருக்குது. என்னன்னு சொன்னால் கம்பெனிஸ் வந்து டீலர்ஸ்ட்டை வந்து புஷ் பண்ணுறது, டீலர்ஸ் விற்கிறாங்களா இல்லையான்றது அடுத்த விஷயம். இதெல்லாம் வந்து இன்வென்ட்ரி பில்டப் பண்ணுறது, ஏன்ட்ட இருக்கிறது வாண்ட்டை தள்ளுற. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்கள்ட்ட வந்து கேஷ் வசூல் பண்ணுவாங்க, மாற்றுறது இவங்களா இருப்பாங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இது ஸ்டாக்னேஷன் வரும்போதும் இது ரிஃப்ளெக்ஷன்ஸ் தெரியும். பட் இப்போதைக்கு ப்ரெஷர் வந்து டீலர் மேலே வச்சுருவாங்க. அண்ட் டீலர் எக்கடா போட்டோம், கம்பெனி நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில் இது வந்து ஏடாகூடமாக போய் மாட்டோம். இப்படி தான் ஃபியட் கம்பெனி வந்து திவாலாச்சு. ஸோ ஃபியட் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவங்க அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும். பட் ஒரு ஸ்டேஜில் டீலர்ஸ் எல்லாருமே வந்து இதை ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. டாடா பவர் வந்து மகாராஷ்டிராவில் வந்து ஒரு ரினியூவபிள் எனர்ஜி போடுறாங்க. இவங்க எந்த ரினியூவபிள் எனர்ஜி போடுறாங்க, இவங்களும் வந்து சோலார் பவர் பிளான்ட் போடுறாங்க. யாருக்கோசரம் போடுறாங்க, ஆஃப்செட் பண்ணுறதுக்கு. டாடா கம்யூனிகேஷன் ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க வந்து நிறைய கார்பன் ப்ரொடக்ஷன் நடக்குது எங்கேயோ வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்தில், அதை ஆஃப்செட் பண்ணுறதுக்கு பவர் பிளான்ட் போடுறாங்க. அந்த பவர் பிளான்ட் வந்து க்ளோஸ் டு அபவுட் 40 million units, 18.75 மெகாவாட்ஸ் பிளான்ட் போடுறாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் 30,000 tons ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை வந்து ஆஃப்செட் பண்ணுறாங்க. எப்பயுமே வந்து ஒரு பெரிய கம்பெனி போடுறாங்கன்னா அதுக்கு ஆஃப்செட் பண்ணுறதுக்கு சுற்றி வந்து மரத்தை வச்சு ஆகணும், இல்லை எங்கேயாச்சும் ஒரு கார்பனை வந்து ஆஃப்செட் பண்ணி ஆகணும். ஸோ அது மாதிரி தான் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு பாகிஸ்தான் ஸ்டாக் மார்க்கெட் சம்மர் ராலி, ஷபாஸ் ஷரீஃப் வந்து மறுபடியும் பிரதமராக வராரு. கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் அல்ல பயங்கரமான கரப்டால். ஸோ நம்ம அதில் இன்வால்வ் ஆக வேணாம். பார்க்க வேண்டியது இந்தியாவுக்கு எப்படி இது வந்து சாதகமாக இருக்கும்ன்றது. அங்கே வந்து பிளட் பாத் நடக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. எலெக்ஷனில் தோ இம்ரான் கான் வந்து உள்ள ஜெயிலில் இருக்கிறாரு, பட் அவரு செலக்ட் பண்ண நிறைய இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிற கோல்மாலில் வந்து இவரை வந்து மறுபடியும் பிரதமர் ஆக்கியிருக்கிறாங்க. ஸோ உள்நாட்டு கலவரம் பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெஃபினட்டாக இந்த ரேலி எல்லாமே வந்து இந்த ஃபாலுக்கான ஒரு புல் பேக்காக இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பிரதமர் எல்லாருக்குமே தெரியும், அவங்க வந்து UAE போயிட்டு அங்கே வந்து ஒரு ஹிந்து கோயில், உலகத்திலேயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான, இந்தியாவுக்கு அடுத்தபடியாக மற்ற இடத்துல, உலகத்தில் மற்ற இடத்துல பெரிய கோயில் இது. UAEல வந்து திறந்துருந்தாங்க. அது முக்கியம் கிடையாது. முக்கியம் வந்து அவர் வந்து வேர்ல்டு கவர்மெண்ட் சமிட் 2024 துபாயில் நடக்குது, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணார். இது இல்லாத நம்ம பிரதமரும் UAEயோட பிரசிடென்ட்டும் சேர்ந்து நம்மளோட ரூபே கார்டு வந்து UAEல வந்து லான்ச் பண்ணாங்க. அங்கே வந்து ஜெய்வான்ன்ற ஒரு கம்பெனி அவங்க கூட வந்து டைப் போட்டு ரூபே பேமெண்ட் மூலமாக டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணாங்க. UPI ஏற்கனவே அங்கே ஓடிட்டு இருக்கு, ரூபே கார்டும் அங்கே போயிடுச்சு. ஸோ தட் மீன்ஸ் நம்ம இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேணாம். அதாவது நம்ம வந்து
அந்த ஊர் கரன்சியை வந்து வாங்க வேணாம். வாங்காதையே நம்ம வந்து நம்மளோட டொமெஸ்டிக் கார்டு வச்சும் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட ருப்பி டிரான்சாக்ஷன் அங்கே நடக்குதுன்னு சொன்னால் நல்ல விஷயம் தானே. ஸோ டெஃபினட்டாக நிறைய பேர் இங்கேருந்து டூரிஸ்டாக போகிறவங்க இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.